அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மிக முக்கியமான தகவல் அன்பார்ந்த உறவுகளே, குவைத் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும், நீங்கள் வீட்டில் இருக்கலாம், கம்பெனியில் இருக்கலாம், கடையில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய கஃபீல் உங்களோட கனெக்ஷனில் இருக்கிறாங்களா? உங்களுடைய கஃபீல் இப்போ எங்கே? இந்த விடயம் தெரியாத நிறைய பேர் இன்றைக்கும் இருக்கிறீங்க. இந்த வெளியில் அக்காம அடிக்கிற டீம், அடுத்ததாக சில வீடுகளில் கூட 2-3 மாதமாகுது, 5 மாதமாகுது, கஃபீல் அட்ரஸே இல்லை, ஆளையே காணும், எங்கே போனான்னு தெரியலை, டீட்டெயில்ஸே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்லேயும் ஒரு சிலர் இருப்பீங்க. அன்பார்ந்த உறவுகளை 1 லட்சத்தையும் தாண்டி குவைத்தில் குவைத்தி குடியுரிமை தற்போது பறிக்கப்பட்டிருக்குது. நான் உங்களுக்கு நிறைய தடவை அவேர்னஸ் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய நிறைய வீடியோக்களில் கூட நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அடிக்கடி உங்களுடைய சஹல் அப்ளிகேஷனில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல்லையும், அதே போல் பத்தாக்க மதனியா சிவில் ஐடி மொபைல் ஐடி அப்ளிகேஷன் அதை டவுன்லோட் பண்ணி மொபைல் ஐடியை அடிக்கடி ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா, ஒரு கிழமைக்கு ஒருக்கா அந்த ரீஃபர்ஸ் பண்ணுற அந்த ரவுண்ட் ஒன்று போட்டிருக்கும், அந்த ரவுண்ட் பட்டனையும் இடைக்கு ஒருக்கா நீங்கள் ரீஃபர்ஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்துக்குள்ளே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன், எனக்கு இது வரைக்கும் ஒரு 200-300 மெசேஜாவது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சாதாரணமாக இந்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளேன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு 200-300 மெசேஜாவது வந்திருக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே கஃபீல்ட ஜென்சியாக கேன்சல் ஆகி இருக்குது. கஃபீல் சவுதி, கஃபீல் வேறு நாட்டுக்காரன், கஃபீல் அங்கே போனவர் வரலை, கஃபீலோட டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை, கஃபீல் கேன்சல் ஆகி கஃபீலை கேன்சல் பண்ணி இந்த மாதிரியான ஒரு குவைத்துடைய சில ரோடுகள், இந்த மாதிரியான ஒரு சில நிலைமைகளில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் இன்றைக்கும் சொந்த கஃபீல் அக்காம அடித்து வேலை செஞ்சவங்க கடைசியில் வேலை செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனால் அன்பார்ந்த உறவுகளை, தயவு செய்து உங்களுடைய மொபைல் ஐடி அல்லது சிவில் ஐடியை ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கோங்க, ஒரு அவேர்னஸ், முக்கியமான ஒரு அவேர்னஸாகவும் வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா, உங்களுடைய சிவில் ஐடி, அதாவது மொபைல் ஐடி அல்லது உங்களுடைய அந்த சஹல் அப்ளிகேஷன், இது 2ல் ஏதாவது ஒன்று ஆக்டிவில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது இந்த மாதிரி ஆக போகுது, இதிலிருந்து நாம் தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக எதுவுமே உங்களால் செய்ய முடியாமல் போகும். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளவும் முடியாமல் போகும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது. கடைசியாக நீங்கள் ஒரு நாள் போலீஸில் பிடிபடும் போதோ அல்லது ஏதாவது செக்கின்ல பிடிபடும் போதோ வேறு ஏதாவது ஒரு விடயத்துக்காக நீங்கள் பேங்க்குக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒன்றுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கோ ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு நிலைமை ஆகி இருக்குது அப்படின்றது. ஏன்னா அந்த அளவுக்கு குவைத்தில் சிச்சுவேஷன் மாறி இருக்குது. சொந்த கஃபீல், உங்களுடைய கஃபீல் வீட்டில் இருக்கிறவங்களே உங்கள்கிட்ட சொல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற முக்கியமான ஒரு தாட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான அவேர்னஸ் அலர்ட் மெசேஜ் வந்த உடனே நீங்கள் எதுக்கு ரியாக்ட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு கஃபீல், உங்களுடைய ஏஜென்சியாக கேன்சல் ஆகிட்டு உங்களுடைய கஃபீலுடைய நீங்கள் உடனே இதுக்கு ரிலீஸ் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் என்ன செய்யணும், கஃபீல்கிட்ட இந்த ரிலீஸ் எடுக்கணும் அல்லது கேன்சல் பண்ணி அக்காமாவை நீங்கள் நாட்டுக்கு போகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் கஃபீலுடைய அக்காமா கேன்சல் ஆகிடுச்சு, ஜென்சியாவை கேன்சல் பண்ணிட்டாங்க, கஃபீலுடைய ஏஜென்சியாக இதை தூக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன ரிஸ்க் எடுத்தாலும், என்ன முயற்சி எடுத்தாலும், எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலும்
உங்களுடைய எந்த ஒரு டேட்டாவையும் இங்கே ரெக்கவர் பண்ண முடியாது. காரணம் எல்லாமே சிஸ்டமில் ஃபுல்லாகவே டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக செயல்படுங்க. தொடர்ந்து உங்களுடைய மொபைல் ஐடி அல்லது என்ன சொல்கிறது செல் அப்ளிகேஷனை அடிக்கடி செக் பண்ணுங்கள். இதால் மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். நல்ல மனசு படுத்த கபில்களாக தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இதாகிடுச்சு, இன்னொரு ஒருத்தர் பேரில் மாற்றி தான் உன்னை அடிக்கணும், இல்லை நீ வந்து நாட்டுக்கு போயிடு, நாங்களும் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அந்த காசு கொடுத்து அக்காம அடிக்கிறவங்க காசை வாங்கிட்டு என்ன செய்வாங்க, சத்தம் இல்லாமல் அவங்களும் இன்னொரு 2-3 வருஷம் சேர்த்து அடித்து தரேன் அப்படின்னு காசை வாங்கிட்டு ஆள் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பி கேர்ஃபுல். தயவு செய்து கவனமாக செயல்படுங்க. மிஸ் ஆகிச்சு ஷோலி முடிஞ்சது, அவ்வளவுதான். அதனால் பார்த்து பத்திரம். என்னால் முடிஞ்சது அவேர்னஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம். பி கேர்ஃபுல்.